திருச்சிற்றம்பலம். ஒரு சென்ற வகுப்பிலே நம் திருவருட்பயனிலே 44வது குறட்பாவை சிந்தித்தபடியினாலே அதைத் தொடர்ந்து 45வது குறட்பாவை அருளது நிலையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குருவடிவாகிய போர்வை. குறள் 45. குருவடிவாகிய போர்வை. பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி. பொருள்: பழகிய விலங்கை காட்டி காட்டு விலங்குகளை கைப்பற்றுவது போல, பழகிய விலங்கை காட்டி காட்டு விலங்குகளை கைப்பற்றுவது போல இறைவன் நம்மை போல் இருப்பவராகிய ஞான குருவை கொண்டு பக்குவ ஆன்மாக்களை வயப்படுத்தி ஆட்கொள்கிறான். இறைவன் தன்னை மறைத்து கொண்டு வரும் போர்வையே குருவடிவம் என்று உண்மையை உலகத்தார் உணரமாட்டார். சுவாமி அருள்நந்தி சிவாச்சாரியார் சொன்னார், எமக்கு உபதேசம் செய்தவர் மெய்கண்டார் அல்ல, சிவபெருமானே தன் ஜடையெல்லாம் உள்ளே மறைத்து நிலாவை மறைத்து குடிமி சின்னதாக போட்டுக்கொண்டு பாம்பு எல்லாம் கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்து எனக்கு உபதேசம் செய்தார் சொன்னாங்க. குருவே சிவமாக பார்க்குறாங்களே இல்லையா? நம்மளுக்கு வந்த சிவபெருமான் எப்படி வந்துக்கிறாருன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படிங்க வந்தார்? நம்மளுக்கு இருக்கிற ஜடையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு தள்ள ருத்ராட்சம் போட்டு சின்ன துண்டு மொட்டை கட்டின்னு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுன்னு வந்து அருள் செய்தார். யார்? மாணிக்க வாசக பெருமான். இப்படி தான் நம்மளுக்கு வந்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார். வந்தவர் சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் இவர் தான் சிவபெருமான். ஞானத்தில் சிவத்தே ஒப்புறம் ஞான குரு மாணிக்க வாசகர். 4 சிவபெருமான் தாங்க. இதில் சொல்கிறதுல எந்த இதுவுமே கிடையாது. சிவபெருமான் தான், இதுதான் உண்மை. அந்த 4 சாமி எப்படி வந்தார்? இந்த மாதிரி ஒரு துண்டு அப்படி போட்டுன்னு வரான் நம்ம ஆள். ஏன் அப்படி போட்டுன்னு வரான்? அப்படியே வந்தால் என்னங்க ஆக போகுது? நான் மங்கைகரசன் நடிகர் நல்லா வானா நான் சொல்ல போகிறேன். வந்தால் அழகாக தலைவாழையில் போட்டு சாம்பார் சாதம் நல்லா நெய் விட்டு போட்டு நல்லா உருளைக்கிழங்கு சிப்ஸு என்ன எல்லாம் வச்சு பாயாசம் பாதாம் பால்லாம் வச்சு சாமிக்குனா பண்ணாமல் விட்டுற போகிறான். கண்டிப்பாக செய்தான் போகிறோம். சுவாமி கண்டிப்பாக ஒரு விட்டுற போகிறது கிடையாது. நிலையான் குடிமான் நாயனார் வீட்டுக்கு வந்தார், நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது இவர் அவருக்கு தெரியுது. ஏன்னா நிலையான் குடிமான் நீங்கள் நைட்டு வந்தார், ஆட மழை உள்ளே வந்தவொடனே மனைவி அப்படியும் வாய்க்கணும் சொன்னார். கழுதுவ நம்மளாண்டா யாரே நம்ம கேட்போம். இந்த மாதிரி பசியில் வந்துக்கிறோம், எல்லாம் தூங்கிட்ட பக்கத்து வீட்டுக்கு போங்க, வெளியே வரமாட்டோம் நம்ம. இன்னும் அவங்க சொல்லலை, கதவு திறக்கிற சிவாய நம்ம அவர் ஐயா வாங்க, நாம் பெற்ற பேர் சிவமே உள்ள அடியேன். அவர் பார்த்தாலே தெரியுது, ஐயா பசினால சாப்பிடுவா. நம்ம ஆள் அப்படி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக நடிப்பார். அப்படியே உடனே சரி. இவங்க 2 பேருமே ஈரத்துண்டை வயிற்று மேலே போட்டுன்னு உக்காந்துக்கிறாங்க. என்ன இல்லை பசி கொடுங்க. இவர் வேறு வந்துட்டார். இவர் அந்த அம்மா பார்க்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறது? அந்த அம்மா அப்படி இருக்கணும் மனைவி. உடனே கணவருக்கு அந்த யோசனையை சொல்கிறாங்க, ஏங்க ஒன்றும் கவலைப்படுங்க, நம்ம இப்போ தான் அந்த வித நெல் தூவி இருக்கிறோம், அந்த வித நெல்லை வாரிக்குன்னு கீரை இருக்கும், அதெல்லாம் பறிச்சுன்னு வாங்க முன்னே செய்யணும் அப்படின்னு வரலாறுனாலே தெரிஞ்சிருக்கும். அப்போ உடனே போகிறாங்க. அந்த விதை நெல் பாருங்கள், அந்த டைமில் மழை சுவாமியை தான் பெய்ய வைத்தார். மழை பொழிலன்னா அந்த வித நெல்லாம் சேர்த்துலேயே இருந்தது. அதை மேலே வரணுன்னே கருணை மழையை பொழிது அமுத மேலே காட்டினார். எப்படி அந்த வித நெல் எப்படி தம்மா வந்து தான் பார்க்கடலை கடைந்த அப்போ அமிர்தம் மேலே வருது பாருங்க. அந்த மாதிரி சுவாமி ஊற்றாகி அந்த மழை துளியாக மத்த போட்டு வாசுகியாகி அந்த புழுவெல்லாம் நீந்த விட்டு வித நெல்லை கலப்பி மேலே விட்றாங்க. இது அந்த அமிர்தம் மேலே வந்து அந்த வித நெல் மேலே வந்து நிற்குது. அது அப்படியே வாரிக்கொண்டு கூலியில் எடுத்துன்னு விறகு இல்லை. அந்த விறகெல்லாம் அந்த உள்ள கூடிய குடிசை இருக்கிற விறகு இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் படித்து நிலையான் குடிமான் நாயனார் வரலாறு நான் ஃபுல்லாக படித்தேன், கதையாக மனப்பாடம் செய்து கொண்டேன். ரைட். ஒரு அடியார் வந்தோடனே கதவு சார் யாரும் நம்ம இந்த காலத்தை நம்பவே முடியல. நம்மளால் ஏன் மெய்ப்பொருள் நாயனாருக்கு இதுவரை ஒரு வரலாறு விட்டுருவோம். மெய்ப்பொருள் வரலாறு பற்றி கத்தியாலே குடிச்சாங்க. நம்மளுக்கு எது தோதாக அந்த வரலாறு எதுவும் நம்மளால் கடைப்பிடிக்க முடியாதுயா. 63 கதையும் படிச்சுட்டியா,
நல்லா விடிய விடிய சத்சங்கம் பண்ணுவோம். 63 அங்கே பாரு சீர் தோணுனா, இப்படி பாரு பிள்ளை கறி கொடுத்தா, இப்படி பாரு வெளியே அப்படி பாரு மனைவியை கொடுத்தா, விடிய விடிய பேசுவான். ₹1 தருவான். யாருன்னா ஐயா சாமி நீனே இருப்போம் அதுன்னுட்டு ₹5 போயிட்டு முதல்ல திருப்பி வந்து ஐயா இப்போ தானே கொடுத்தேன், இன்னும் 5 லட்ச ரூபா கொடுத்தான். 5 ரூபா ஒன்றும் வந்தால் ஒன்று இருக்குது, இன்னும் இல்லைன்னு ஒன்று நான் பண்ணி 5 ரூபா தானே போட போகிறான். ஆமாம் விடிய விடிய பேசுவோம் வேக்கணுமோ நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். ஏன் அந்த சூழ்நிலை நம்மளுக்கு புக்களவுலேயே தான் நம்மளுக்கு அந்த அறிவு நிற்குது. இது ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த குரு வடிவமாகி சுவாமி ஏன் அப்படி வந்தார்? இளையான்குடி வீட்டுக்கு அந்த போர்வையை போற்றி கொண்டுன்னா, அந்த இளையான்குடி நாயனார் இருக்கக்கூடிய அந்த மெய்யாகிய அன்பரை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு போர்வையை போற்றி கொண்டு வருகிறான். ஆனால் அது கூட சுவாமி வந்தது எப்படின்னா நிராதாரமாக வந்தான். இளையான்குடி நாயனார் வீட்டத்தில் எப்படி நிராதாரம், அவனாவே ஒரு வடிவம் கொண்டு வருது, அதுக்கு பேர் நிராதாரம். இப்போ மாணிக்க வாசகர் ஆட்கொண்டதுலாம் கூட நிராதாரம் தான், வேறொரு உடம்புலலாம் பூந்து வரல, நிராதாரமாக வரான், தானாக ஒரு குரு வடிவத்தில் வந்து காட்சி தரான். ஆனால் நம்மளுக்கெல்லாம் எப்படி ஆதாரமாக வருகிறான், அதுவும் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு தான் வரான். ஒளியரசையாக நம்ம பார்க்குறோம், அது சிவபெருமான்றதை நம்ம கருத்தூண்டு மனசில் வச்சுக்கணும். சொற்பொருள் பார்வை என காட்டு விலங்குகளை கைப்பற்றுவதற்கு வாயிலாக வேடர் பழக்கி வைத்திருக்கும் பார்வை விலங்கு போல மாக்களை பக்குவ ஆன்மாக்களை முன்பற்றி பிடித்தற்கு ஆட்கொள்ளுதல் பொருட்டு ஆம் போர்வை என இறைவன் தன்னை மறைத்து கொண்டு வரும் போர்வையே குரு வடிவம் என்று புவி உலகத்தார் காணா உணரமாட்டார்கள். நல்லா செஞ்சுங்க. மான் காட்டி மானை பிடிக்கிறதுனா ஒரு ஃபஸ்ட்டு மானை நல்லா பழக்கம் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த மானை விட்டு பல மானை பிடிக்கிற மாதிரி பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தன் வசம் பிடித்து சுவாமி அதை வைத்து பல ஆன்மாக்களை பிடிப்பார். சிவத்தை கும்பிடு, ருத்ராக்கம் போடு, நமச்சிவாய சொல்லுங்கய்யா, கண்டிப்பாக கிடைக்கிற வழி கிடைக்கும்னு அப்படியெல்லாம் சொல்லி 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 அந்த ஆன்மாக்களை கடைத்தெடுத்துவார். எப்படின்னா அந்த ஒரு 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 அந்த மானை வைத்து பல மானை பிடிப்பது போல் இருப்பார். ஆனால் அந்த மானை வைத்து இந்த மானை பிடிக்கிறாரு ஒரு நல்லா பார்த்து நான் அப்போ இதுவும் மானு அதுவும் மான் தான். ஒரு மானை வைத்து மானை பிடித்தாலும் அந்த மானை விட இந்த மான் உயர்ந்தது கிடையாது, அதுவும் மான் தான் அதுவும் மான் தான்ற மாதிரி ஒருத்தர் இங்கே இப்போ நான் இங்கே அடியனை உட்காந்துக்கிறோம், நீங்கள் அங்கே உட்காந்துருந்தாலும் ஏதோ உங்களை விட நம்ம அதிகமாக படித்தவரோ உங்களை விட தகுதியாக கிடையாது, எல்லாம் சமம் தான். நீங்கள் யாரும் சிறந்தவர் தாழ்ந்தவர் என்று செய்வத்தில் யாரும் கிடையாது. நீரை பூசி ருத்ராக்கம் போட்டாரா அவர் அடியார் தான். படிச்சுட்டா ஏதோ உயர்ந்தவரோ படிக்காதவரோ தாழ்ந்தவரெலாம் எதுவுமே கிடையாது. எங்கே உயர்வு தாழ்வுன்னா உள்ளத்தனையது உயர்வு. உள்ளத்தினால யார் சிவத்தை வணங்குறாங்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர் ஒழிய நூலை படித்தவரோ இந்த மாதிரி சத்சங்கம் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்காக என்னை வைத்து சொல்கின்றேன். இதுதான் உண்மை. நூலை வைத்து தான் உயர்ந்த தன்மைலாம் ஒன்றும் கிடையாது. அதான் சொன்னேன், வெள்ளத்தனையது மலர் நீட்ட மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொன்னேன், நேற்று அடியன்னு சொன்னேன். அப்போ அடியார்கள் பொண்ணு அந்த உள்ளந்தான் உயர்வாக வச்சுக்கணுங்க. மீண்டும் மீண்டும் ஏன் அடியன் பேசும்போது மன வளர்க்கலையை மட்டும் அடியன் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா மனதை ஒட்டி ஆன்மா இருக்கிறது, ஆன்மா ஒட்டி இறை நுண்ணு பொருள் உள்ள இருக்கிறதுனால மன தூய்மையாக வச்சுக்கணும். வெண்மை பாலை போல வெண்மையாக வச்சுக்கணும். அந்த பாலில் ஒரு பால் ஐயா அண்டா பாலுங்க நல்லா இருக்குது, சுண்டாக காய்ச்சிட்டோம், நல்லா பக்குவமாக இருக்குது, பாலில் எந்த தண்ணியில் நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சொட்டு பெனாயில் ஊண்டு போச்சு பாலில். அதுவும் எதுவும் இல்லை இதுவும் இல்லை கலந்து கூடினா நம்ம மனம் ஏற்றுக்குமா? ஒரு சொட்டு பெனாயில் தானே. அண்டா பால் என்ன போதுன்னு மங்கையர் கரிசம்மன் இந்த வார்த்தை சொல்லி குடிப்பாங்களே என்ன நினைப்பாங்க? நல்லதுங்க ஐயான்ட்ட பின்னாடி விட்டுருக்கேன் பண்ணுமா இல்லையா? அதான் ஒரு அண்டை நல்லா சாம்பார் நல்லா இருக்குது ஐயா, நல்லா மாங்காய் போட்டோம், வெண்டைக்காய் போட்டோம், நல்லா முருங்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு மாங்காய் சாம்பார் பக்காவாக இருக்குது, நல்லா ஆச்சி மசாலா போட்டு நல்லா இருக்குதுன்னு இலை வச்சு சாம்பார் ஊற்றிட்டு ஒன்றும் இல்லையா தாளிச்சினே இருந்தால் ஒரு கற்பாம்பூச்சி உள்ளே ஊந்து போச்சு டக்குனு வெளியே போட்டு சாப்பிட மனம் வருமா?
இது எப்படி சொல்கிறேன்னா, சைவத்தில் பாருங்க ஐயா, முக்கா கிணறு தாண்டிட்டேன்யா சைவத்தில். அப்படின்னாலும் நம்ம என்ன, ஒரு கிணறு இருக்குது, கால் கிணறு தாண்டினாலும் கிணத்து தான் விழும், பாதி கிணறு தாண்டினாலும் முக்கா கிணறு தாண்டினாலும் இலக்கு முழு கிணறு தாண்டினால்தான் அந்த சண்டி போய் விழுவது போலே உயிர் உள்ள முக்கா கிணறு தாண்டினா யாரும் போய் நாளைக்கு கிணத்தை தாண்டாதீங்க, இவனை செய்ய சொன்னார் கிணத்தை தாண்ட சொன்னாருன்னு தான் நினைச்சிங்க. ஆமாம், அடி நாளைக்கு எங்கே இருக்கணும்னு எனக்கு தான் தெரியும். ஆமாம், என்னடா அப்பா விதியாக போச்சு, ஏதோ நம்ம சிவன்னு சொல்லியிருந்தா கிணறு விளக்கன் யாத்திரை போகிறோம் நம்ம. அவருங்க கிணறு தாண்டது எதுங்கண்ணா, சிவ வழிபாடு. ஐயா, நான் 1 வருஷம் சிவ வழிபாடு பண்ணேன், 5 வருஷம் 1 வருஷம் சிவ வழி பண்ணது கால் கிணறு, 5 வருஷம் சிவ வழிபாடு பண்ணுறது பாதி கிணறு, ஒரு வாழ்நாளில் பாதி வருஷம் 50 வருஷம் பூஜை பண்ணுறது முக்கா கிணறு. அப்போ முழு கிணறு தாண்டது எப்படி, உயிருள்ள வரை நான் சிவ பூஜை பண்ணுறேன்யா. அந்த உறுதி, அந்த நான் உண்மையாக சொல்கிறேங்க, இந்த மனசில் வச்சிங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் நான் எடுத்த சிவ பூஜையை எல்லாளவும் நான் தவற விட மாட்டேன். என் குடும்ப சூழ்நிலை ஏற்பட்டாலும், என் தாய் தன் சூழ்நிலை ஏற்பட்டாலும், அந்த சங்கல்பத்தை வைத்து தான் நம்மளுக்கு விசேட டேக்கை குருநாத் தருகின்றார். எப்படி தரார், வாழ்வினும் சங்கல்பம், சாவினும் வருந்தினும் போய் ஊனக்கடல் விடுவேன் அல்லேன். அந்த சத்தியத்தை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். அந்த சத்தியத்தில் நம்ம நிற்க எல்லாம் வல்ல நம்ம அப்பாவோட பிரார்த்தனை பண்ணி அவன் நம்மளுக்கு அந்த அருளை தரணுன்ற எண்ணத்தை வச்சுக்கணும். அதுதான் முக்கியமானது. அப்போ மானை காட்டி மான் பிடித்தல் போல பக்குவப்பட்ட ஆன்மாக்களை வைத்து இறைவன் பல ஆன்மாக்களை பிடிக்கிறான். இதுதான் இந்த செயலுடைய கருப்பொருள். விளக்கம்: தீ இரும்பை தன்வண்ணம் ஆக்குவது போல சுத்த ஆன்மாவாகிய குருவை சிவன் தானாக்கி விடுவான். அந்நிலையில் அந்த குரு சிவனே ஆவார். அவர் சிவனேயான தன்மை பக்குவம் வாய்ந்த மாணவருக்கு இனிது புலப்படும். சற்குருவின் செயல் சிவனது அருளே தன் வடிவாய் நிற்கின்ற உண்மை குருவாகிய அவர் தன்னை அடைந்த மாணவர் பலருளுள் பாசப்பற்று அரும்பக்குவத்தை எய்திய மாணவனுக்கு ஞானத்தை உணர்த்துவார். அவர் ஒரு வார்த்தையை சொல்வாராயின் அந்த ஒரு வார்த்தை முப்பொருளின் இயல்பை உள்ளவாறு விளங்க செய்யும். அவர் தனது அருள் மொழியாலும் திருவடி சூட்டலாலும் தன்னை அடைந்த மாணவராகிய பசுவை பாசங்களில் என்றும் நீக்கி சிவத்தின் சேர்க்க வல்ல சற்குரு ஆவார். முப்பொருள் உண்மை சொல்றாரு. எதுங்க? பதி, பசு, பாசம். தெரியும், மனசில் வச்சுங்க. இந்த முப்பொருள் உண்மைதான் நம்ம ஞான உபதேசம். அப்போ பதி ஆகிய இறைவன், பசு ஆகிய உயிர்கள், பாசமாகிய ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதானம் சொல்லக்கூடிய அந்த பஞ்ச பாசங்களும் நம்மளை விட்டு நீக்கி இந்த ஆன்மாவை எடுத்துன்னு போய் அவன்கிட்ட அந்த கிளிக் பண்ணி கனெக்ஷன் கொடுக்குறா. அதோட சிவன் வேறு, தான் வேறு. அவன்கிட்ட இதை தீயோட இந்த ஜோதியை போய் கலந்துன்னா ஒரே ஜோதி ஆவது போல சிவமாம் தன்மை. ஆமாம். அப்போது அது இது எப்படி சொன்னால், இப்போ காற்று எங்கேயோ இருக்குது, காற்று எல்லா இடமா பரவி இருக்குதா இல்லையா? திடீர்னு இந்த காற்றுல போய் ஒரு சென்ட்டு பர்ஃப்யூம் வாங்கி அடிச்சு விடுங்க, காற்றோட காற்றை கலந்து போதா இல்லையா? இது எப்படி கலந்ததுன்னே தெரியாது. இது எப்படின்னா, நீர் இருக்குது, அதில் உப்பு போட்டோன்னா உப்பு நல்லா கரைச்சிட்டா நீர் வேறு உப்பு வேறு தெரியுமா? ஒரு சர்க்கரை கலந்தாலும் தெரியாது. அதுபோல் சிவத்தோடு இந்த ஆன்மாக்கள் கலந்துச்சுன்னா சிவபெருமான் தான் அந்த நீர் மாதிரி, அந்த உப்பு தான் நம்ம தன்மை மாதிரி. அதில் கலந்துட்டோன்னா பார்க்கும் போது தண்ணி மாதிரி தான் தெரியும். அப்போ சிவமாம் தன்மையே உயிர் தட்டு புலப்பட்டாது இருக்கும். ஆனால் ஒருபோதும் சிவமும் உயிரும் ஒன்றும் இல்லை. அதை நம்மளாம் கருத்து ஊன்றி புரிஞ்சிக்கணும். இந்த உயிர் சிவமாம் தன்மையை பெருமை ஒழிய சிவமா ஒருபோதும் உயிர் மாறாது. எல்லாளவும் இறைவன் தான், உயிர்கள் தான். என்றைக்குமே மனிதன் இறைவனாக ஆகவே முடியாது. இறைவன்னா அது சிவபெருமான் மட்டும்தான். அவன் தன்மையை பெறும்.
மேற்கூறியவற்றால் ஞானகுரு தோற்றத்தால் நம்மில் ஒருவர் போல இருப்பினும் உண்மையில் அவர் நம்மில் வேறானவர் என்பது விளங்கும். ஒரு ஓமை மூலம் இக்கருத்தை விளங்க வைக்கிறார் ஆசிரியர் உமாபதி சிவம். பார்வை விளங்கும் குருவடிவும். வேடர்கள் காட்டு விலங்குகளை கையகப்படுத்துவதற்காக அவ்வவினத்து விலங்கினை பழக்கி வைத்திருப்பர். அது பார்வை விலங்கு எனப்படும். அவ்விலங்கினை கொண்டு அவ்வினத்தை சேர்ந்த காட்டு விலங்குகளை அழைக்க செய்து பின் அவற்றை கைப்பற்றுவர். இந்த பார்வை விலங்கு போன்றது குருவடிவம். பார்வை விலங்கை கண்டு ஏனைய விலங்குகள் அச்சமின்றி அணுகி வரும். அதுபோல இறைவன் தன்னை மறைத்து கொண்டு நிற்கும் குருவடிவம் பக்குவ ஆன்மாக்கள் ஆகிய மாணவர்கள் அச்சமின்றி அணுகி ஆட்படுவதற்கு வாயிலாய் உள்ளது. நம்மில் வேறானவர். பார்வை விலங்கு தோற்றத்தால் ஏனைய விலங்குகள் போல இருப்பினும் உண்மையில் அவற்றினின்றும் வேறானது போல ஞான குருவும் நம்மனோர் போல தோன்றினாலும் உண்மையில் அவர் நம்மில் வேறானவரே ஆவார். அதே பெருமக்களே, சாமி அந்த வடிவத்தில் வரலன்னா அப்படியே வந்துடுவார். வந்துட்டோன்னு சொன்னால் அச்சம் கொள்ளும். டக்குன்னு என்ன பண்ண நம்ம உடனே நம்ம கேட்போம், என்னங்க இங்கே என்ன தெருக்கூத்து நடந்துருக்குதான்னு கேட்போம். உடனே கேட்போம், நீ தெருக்கூத்து எதாவது நடக்குதா, வேஷத்தோட கலைக்காமல் வீட்டுக்கு வந்துக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். நான் சிவபெருமானியா அதை நான் அடிக்காதீங்க, நீங்கள் எனக்கு தெரியாதா, எனக்கு ஏன்னா தான் தன்மை தன்னு தெரியாதா, நான் உங்களே நினைப்போம். நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தாமறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார், ஆன கருணையும் அங்கு உற்று தானவனே, கோனென்னை நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்ட பின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான் கருணை சொன்ன பொன்னீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. அசராய் அப்போ என்ன தெரியுதுன்னா, அவ தெரியும் கண்ணப்பனை போல அன்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிற்பாடு கூட என்னை பிடிச்சி இதெல்லாம் பாருங்க, செஞ்சு பாருங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விட்டு சாமி எங்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறாரு பர்ஃபெக்டான ஆளுங்க அப்படின்னு. அந்த அளவு நடிக்கிறோம் நாங்கள். நடிப்புல சிறந்த அவார்டுனா எனக்கு கொடுக்கலாம். நீங்கள் அவ்வாறு என்ன தெரியுது, இது உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா இதுதான் என் தன்மனை நம்ம எப்பயுமே நம்பி தானே இருக்குண்ணா இல்லையே. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன், வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரையின்றே, ஆடக சீர்மணி குன்றே இடையரா அன்புனக்கிங்கு ஊடகத்தே நின்றுருக தந்தருள்யம் உடையானே, யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன், தேனேயும் மலர் கொன்றை சிவனேயும் பெருமானும் மானே உன் அருள் பெருமாள் என்றென்றே அறியேனே அப்படின்னு என்றென்றே அருள் அப்படின்னு அப்போ நல்லா இருந்துச்சு பாருங்க. இப்படியெல்லாம் அதான் உண்மை. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் உந்தன் வீரகத்தே புகுந்திடுவேன் மிக பெரிது விரைகின்றேன், ஆடக சீர்மணி குன்றை இடையராத அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்று உருக தந்தருடைய முடையானே, யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு நான் என்ன செய்ய முடியும், என்னால் பிறப்பு இறப்பை தடுக்க முடியுமா, என்னால் எதனா மாற்றி அமைக்க முடியுமா, எனக்கு எதனா தகுதி எதுவும் கிடையாது. அப்போ நான் எப்படி இந்த பிறவியை நான் கடக்க முடியும்? இந்த பிறவியை விட்டுட்டோன்னு சொன்னால் அதை மாணிக்கவாசகன் பாடுறாரு. அது அற்புதமாக அந்த பதிகத்தில் தெரியணும்னா பாடுறாரு பாருங்க.
கரங்கு ஓலை போல்வது ஓர் காயம் பிறப்போடு இறப்பு என்னும். கரங்கு ஓலை போல்வது ஓர் காயம் பிறப்போடு இறப்பு என்னும். அறம் பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான். மறந்தேயும் தன் கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய திறம்பாடல் பாடி நாம் தெல்லேன் கொண்டான். அற்புதமாக பாராது பாருங்க. கரங்கு ஓலை போல்வது ஓர் காயம். காயம்னா இந்த உடம்பு. இந்த கரங்கு ஓலைன்னா பார்த்தீங்கன்னா இந்த தென்னை ஓலையில் விசிறு செஞ்சு பசங்க விளையாடுவாங்க பாருங்க, ஒரு சுற்று போய் போய் போய். அந்த மாதிரி இந்த பிறவி சுழற்சி பாருங்க. அந்த ஓலையை அந்த உதாரணத்தை சொல்கிறேன். அந்த சுழற்சியில் பட்டு பல பிறகு வேறு வேறு வடிவம், வேறு வேறு உருவம், 100 கோடி இயல்பினதை எவ்வளோ வடிவம் பாருங்க. வேறு வேறு உருவம், வேறு வேறு வடிவம், வேறு வேறு இயற்கையும் 100 பல வடிவம், பல ரூபம். ஆணு பெண்ணு, அலி, மாடு, கொக்கு, குருவி, தவளை, மறுபடியும் ஆடு, பன்னி, புறா. நம்ம பிறக்காத ஒரு வடிவமே. நீங்கள் என்ன பண்ணுங்க, கொக்கு தவளைக்குதா, தவளை மாதிரி மட்டும்தான் பண்ணும். நாய் நாய் மாதிரி தான் பண்ணுது. குரங்கு பாருங்க, குரங்கு மாதிரி மட்டும்தான் இருக்குது. குரங்காக தான் இருக்குது, பசுவாக தான் இருக்குது. மனுஷன் இது எல்லாமாவும் இருப்பான். லொல்லுன்றான். அந்த சத்தம் ஒத்தலையே வாயில டக்குறான் மே அப்படின்றான். ஆடு சத்தம் வந்து போகுது அப்படின்னா தெரிஞ்சுங்க. சத்தம் வந்து அனைத்தும் ஜீவ ஒடுக்கத்தில் ஒதுங்கி இதெல்லாம் நீ தாண்டி வந்துக்கிறப்பா அப்படின்னு நம்மளோட ஜெனட்டிக் உணர்த்துது. பல பிறவியா இதெல்லாம் தாண்டி வந்துருக்கோம் தான். அதை மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுறோம் பாருங்க. அதை ஒரு தடவையாச்சும் நாயை வந்து என்ன மாதிரி நீ பண்ண அது பண்ணவே பண்ண. ஆனால் அந்தமாரி எல்லாமே நம்ம பண்ணுறோம். இல்லைன்னா இப்போ சொன்னால் இப்போ வர சூழ்நிலை அதை விட கேவலமும் பண்ணியிருக்கிறேன் இப்போ மனுஷாரு. மனிதெல்லாம் மாவினம் மாக்களாக போய்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அறியாதவங்கள்லாம் அப்படி இந்த மெய்ஞானத்தை உணர்ந்து கொள்ளணும். அதுதான் நம்ம எல்லாம் வச்சிங்க. இதெல்லாம் இந்த விளக்கம், இந்த குறட்பாவை மீண்டும் ஒரு முறை படித்து நிறைவு செய்வோம். பாருங்க, நம்மினும் வேறானவர் குருநாதர் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஐயோ நம்மள மாதிரி தான்ப்பா நம்ம குருநாதர் தீட்சை கொடுத்தாருங்க. நம்மள மாதிரி தான் சாப்பிட்றாரு, நம்மள மாதிரி தான் தூங்குறாரு, நம்மள மாதிரி தான் இல்லறத்தில் இருக்கிறாரு. அப்போ எப்படி ஒரு குரு ஆவார் அப்படின்னா பார்க்கும்போது நம்மள மாதிரி தெரியல. அவங்களோட உள்ளமோ அவங்களோட சுத்தமோ அப்படின்னு இது நம்ம அந்த நினைப்பு நம்ம நினைக்க வரும். ஆனால் அந்த பார்ப்பதுக்கு காட்சி வேணால் அப்படி இருக்க மொழிய. ஆனால் அவர்கள் நம்மில் வேறானவர்கள் தான். ஏன்னா அவங்க சுவாமி சத்தினி பாதமாக அந்த ஜீவான்மாக்களை பக்குவப்படுத்தி வைத்திருப்பான். எல்லாரும் தான் புத்தகம் படிக்கிறாங்க, எல்லாரும் தான் தீக்க வாங்குறாங்க, எல்லாருமே ஞானாசிரியர் ஆகுறாங்களா, எல்லாரும் புத்தகம் படிக்கிறாங்க, எல்லாரும் சத்சங்கம் பண்ணுறாங்களா? 100ல் ஒரே ஒரு சொற்பொழிவாளர் தான் உருவாவார். ஏன்னா எவ்வளவோ படிப்பாங்க, மனசை தங்காது. எனவே எல்லாமே இருக்கும். அது எப்படி பிற ஆன்மாக்களுக்கு சொல்லணும்னு தெரியாது. பாருங்க, எல்லாம் படிப்பான், இவரும் விடிய பேசுவார். என்னன்னே தெரிலங்க, என்னென்னவோ சொல்கிறார், ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தூக்கமாக வரும். அவர் முகத்தை பார்த்து அவரோட பேச்சுக்கு ஒரு அசமே வராது நம்மளுக்கு. இப்போ சில எல்லா சொற்பொழிவும் பார்ப்போம். நம்ம எல்லா சொற்பொழிவும் நம்மளுக்கு இருக்காது. பாருங்க, இருக்காது. எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்டுனா இருக்குதான் இல்லையே. எவ்வளோ பேர் பாடுறாங்க, எல்லோரும் பாட்டியும் கேட்குறோமா? அப்போ அந்தந்த அந்தந்த பேச்சுக்கும் அந்த பேச்சை வச்சு சில ஆன்மாக்களை ஈர்த்து சுவாமி ஆட்கொள்ளும். அதனால் படிப்பதுனாலே எல்லாமே வந்துட போதில்லை. அந்தந்த இப்போ எனக்கு சாமி ஒரு பண்ணி கொடுத்துருப்பான். இப்போ யுவனேஷா எப்பா நீ இதை தாண்டா பண்ணணும் அப்படின்னு சுவாமி எனக்குன்னு ஒரு நிபந்தனை வைத்திருப்பான். இப்போ அவங்களுக்கும் நிபந்தனை வச்சிருப்பான். அந்தந்த வரையறையை அதை சிறப்பாக செய்தால் போதும். அப்போ யுவனேஷையா சொற்பொழிவு பண்ணுறாரு, நம்ம அந்த மாதிரியே நம்ம பண்ணணும்னு நினைப்பது ஆசைக்கு ஒன்றும் இது இல்லை, பண்ணலாம். ஆனால் அந்த தன்மையை சுவாமி வந்து வைத்திருந்தா அந்த தன்மை தன்னாலே வந்துடும். இப்போ அம்மா இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நல்லா கேசரி பண்ண தெரியாதே, இப்போ அவங்க பக்காவாக செய்யலாங்க, அம்மாவும் இல்லையா? அவர்களுக்கான அவங்க அழகாக அன்றைக்கி தேங்காய் சாதம்லாம் பண்ணுறாங்க. இப்போ அம்மா மாதிரி நல்லா தேங்காய் சாதம் பண்ண முடியுமா? இப்போ அம்மா மாதிரி பொங்கல் நல்லா பண்ண முடியுமா? அப்போ அவங்க செய்த அற்புதமாக நெய் வைத்து கொடுக்குறாங்களே இல்லையா? அப்போ அது எனக்கு வரலன்னு நினச்சி நானும் கவலை பண்ண முடியாது. இது வந்து அவங்க அப்போ என்ன தெரியுது, எதை இருக்கிறதோ அதை வைத்து நாம் சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு தொண்டு செய்ய பார்க்கணும்.
இப்போ நம்மளுக்கு என்ன செய்யுது, உழவார பணி செய்கிறோமா, அதை சந்தோஷமாக பண்ணணும். இப்போ நம்ம விளக்க சாமாத்திக்கிறோமா, இப்போ எல்லாருமே ஒரே இதுக்கு போயிட்டோன்னா, அதான் அப்படின்னு சொல்ல வந்தேன், எல்லாரும் ஒரே நிலையில் நம்ம நினைக்கக்கூடாது. ஒருத்தருக்கு பாடக்கூடிய திறமை இருக்கும், அவங்க என்ன பண்ண திருவாசக தேவாரங்களை பாடி தன்னோட தொண்டு செய்யணும். சில பேருக்கு எதுவுமே இருக்காது, உடல் ரீதியாக பலம் இருக்கும், அவங்க என்ன பண்ணணும், கோயிலில் போய் கூட்டலாம், பெருக்கலாம், புல்லு பிடுங்கி போடலாம், சுவாமிக்கு விளக்கு துணி துவைத்து கொடுக்கலாம். சிறு தொண்டை இவர் நம்ம திருக்குறிப்பு நான் தொண்டை செய்தார்லவா, குறிப்பது செய்தால் திருக்குறிப்பு தொண்டர், அவரோட பேர் வேறு தான், ஆனால் திருக்குறிப்பு தொண்டர். அவள் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம இது அடியே சொல்லக்கூடிய இந்த கருப்பு என்னன்னா, நம்மளால் என்ன முடியுதோ அந்த தொண்டு செய்ய பார்க்கணும். அதுதான் பெரிசு. 63 நாயன்மாரை பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஒரே தொண்டை செய்யலை, அவங்க இன்னொருத்தரை பார்த்தா செய்யலை, தன்னுக்கு என்னவோ அதை வைத்து செய்வ தண்ண. இது ஏன்னா செய்து தரும்போது எனக்கு தோணும், இப்போ ஐயா இவனே செய்ய அப்படி இருக்கிறாரு, பூஜை பண்ணுற, இது இயல்பாக வரும். ஏன்னா இப்படி இது நமக்கு வரலையே, நம்ம இப்படிலாம் பண்ணி தான் ஆகணும்னா, இல்லை நம்ம அதை விட நம்ம பயிற்சி இல்லையோ, நம்ம அதை மேற்கொள்ளணுமோன்னு நம்மளுக்குள்ள நம்ம குழம்பு கொள்ள வேண்டாம். அது அவருக்கு சுவாமி ஒன்று கொடுத்துருப்பார், நம்மளுக்கான என்ன பக்குவம் கொடுத்துருக்காரோ அதை வைத்து நம்ம எல்லாரும் சுவாமிக்கு ஒரே ஆசை தான், நம்ம எல்லாரும் அவன் திருவடி அடையணும்னு அவன் ஒரு அண்ணன். சுவாமிக்கும் ஒரு ஆசை தானே, கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா சோறுமான மாதிரி ஒரு ஆசை அவருக்கு இருக்கிற அப்புறம் ஆசை, அதான் பெரிய. எந்த முதலமைச்சரும் என்ன மாதிரி எல்லாரும் முதலமைச்சரும் நினைக்க மாட்டார், எந்த ஊர் தலைவரும் என்ன மாதிரி எல்லோரும் ஊர் தலைவரும் நினைக்க மாட்டார், எந்த கலெக்டரும் என்ன மாதிரி எல்லாம் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு வேணால் வாயை சொல்லிப்பாங்க கண்டி, மன ரீதியாவது வராது. ஆனால் நான் இந்த ஆளுகிறாரு பாருங்க, இவருக்கு எதுவுமே தெரியல, பாவம் என்ன பண்ணிடுறாரு. அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன மாதிரி எல்லாரும் சிவமாகவே ஆகணும்னு ஆசை, எல்லாரும் சிவருமானாவே ஆகணும்னு அவருக்கு ஆசை. ஏன் அந்த ஆசை அவருக்கு இருக்குது, அந்த ஆசையோடு நம்மக்கிட்ட வராது. விற்கினேன் விழுங்கினேன் என் விதி விற்கிறோம், அந்த அருளார் அமுதத்தை வாரி ஊற்றுறாரு, நம்ம விற்கி அதை துப்புறோம், ஏன் நம்மளுக்கு விதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த குரட்பாவை படித்து நிறைவு செய்யும். குறள் 45. குரு வடிவாகிய போர்வை பார்வையென மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணா புவி. பொருள்: பழகிய விலங்கை காட்டி காட்டு விலங்குகளை கைப்பற்றுவது போல இறைவன் நம்மை போல் இருப்பவராகிய ஞான குருவை கொண்டு பக்குவ ஆன்மாக்களை வயப்படுத்தி ஆட்கொள்கிறான். இறைவன் தன்னை மறைத்து கொண்டு வரும் போர்வையே குருவடிவம் என்று உண்மையை உலகத்தார் உணரமாட்டார். அத்துடன் குரட்பா நிறைவு செய்கின்றோம்.